ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹா. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யத்கட்டாட்சைக்க லக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதா. மண்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பாசுரத்துக்கு ஒரு பாசுரத்தில் பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமை சொல்லிட்டு வரா ஆழ்வார்கள்லாம். அதில் திருச்சந்த விருத்தம் போன்ற பிரபந்தங்கள்லாம் முன்னாடியே கேட்டுட்டோம். இப்போ அடுத்தது பெரிய திருமொழியாகிய திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அதில் ஆரம்பம் 10 பாசுரத்துலேயுமே நாராயண நாமத்தினுடைய பிரபாவத்தை தான் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதான் ஒரு விசேஷம். அதில் 10 பாசுரம்னா முதல்ல பகவானை நேருக்கு நேர் சாட்சாத்காரம் பண்ணி பகவானே ஆச்சாரியனாக இருந்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ணச்சே. அப்போ அவர் திருமந்திரத்தினுடைய பூர்ண பிரபாவத்தை சொல்கிறதுக்கு வேலை. ஏன்னா திருமந்திரம் வந்து எல்லாரும் அதிகாரி இல்லை சொல்கிறதுக்கு. ஒன்று உபதேசமும் வாங்கிக்கணும் ஒரு பக்கம், அதாவது சபாஷணம் பண்ணிட்டு உபதேசமாக ஆச்சாரியன்ட்டு வாங்கிக்கணும் திருமந்திரத்தை. மேலும் அதை எப்போ பாரு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் பல நியமங்கள் இருக்குது. ரிஷி சந்தஸ் தேவதை அதெல்லாம் தெரிஞ்சு மந்திரத்தை ஜபம் பண்ணணுன்ற நியமங்கள் உண்டு. கிழக்கு முகமாக உட்காந்து தான் ஜபம் பண்ணணும். தீர்த்த மாட்டு குளிச்சுட்டு தான் மடி உடுத்திட்டு திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு ஆச்சாரியன் தனியன்லாம் சொல்லிவிட்டு கிழக்கு முகமாக உட்காந்து ஜபம் பண்ணணும். ஒருத்தர் காதலி விழாதபடிக்கு நமக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே தான் சொல்லிக்கணும் அப்படிங்கிற நியமங்கள்லாம் மந்திரங்களுக்கு உண்டு. நாமத்துக்கு கவலையே இல்லை. எப்போ வேணால் யார் வேணால் எங்கே வேணால் எப்படி வேணால் கற்றுன்னு கற்றலாம். அதனால் நல்ல இறைஞ்சி கூவி நாமத்தை சொல்கிறதுக்கு தான் அங்கே சொல்கிறார். இறைஞ்சி கூவுறது அப்படின்றது ஆர்ப்ப அப்படின்னு பல இடத்துல ஆழ்வார்கள் சொல்கிறா. ஆர்க்கிறது அப்படின்னா இறைஞ்சி கூவுறது. அரே நாராயணா அப்படின்னு கத்துறது இருக்கே, அது பல இடத்துல ஆழ்வார்கள் சொல்கிறா. அது நாமத்துக்கு தானே தவிர எங்கேயுமே ஆழ்வார் வந்து மந்திரத்தை சொல்ல. மந்திரம் சொல்லணும்னா ஓம்னு சொன்னால் மந்திரம் ஆரம்பிக்கும். அவரை நமோ நாராயணாய, அதில் அந்த ஓமை விலக்கிட்டு வெறும் நமோ நாராயணாய இதுதான் ஆழ்வார்கள் சொல்லியிருப்பா. ஏன்னா மந்திரம் அப்படின்னு சொன்னோமானா அப்போ வந்து ஓம்காரத்தோடு சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு வச்சு அந்த ஓம்காரத்தோடு சேர்ந்து சொல்லக்கூடாதா இருக்கிறதுனால அது வெறும் நமோ நாராயணாய என்று பாடும் மனமுடைய பக்தருள்ளீர் வந்து வல்லாண்டு கூறுமினே அப்படின்னு நமோ நாராயணாயவென்று அப்படின்னு பல இடங்களில் நமோ நாராயணாய நமோ நாராயணாய அப்படின்னே ஆழ்வார்கள் பாடுறா. திருமங்கை ஆழ்வாரை பின்னாடி திருநறையூர் பாசுரத்தில் கூட நமோ நாராயணமே நமோ நாராயணமே அப்படின்னு தான் பாடுறார். அப்போ இந்த நமோ நாராயணாய அப்படின்ற நாமத்தை தான் சொல்கிறாலே தவிர தப்பி தவறி கூட இங்கே ஓம்ன்ற சப்தத்தோடு சேர்ந்து சொல்கிறதில்லை. ஏன்னா ஓம்காரத்தோடு சொல்லிட்டோன்னா அது மந்திரமாக போயிடும். அது எல்லாரும் சொல்லக்கூடாது, எல்லா இடத்தையும் சொல்லக்கூடாது, எப்படி வேணால் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, அதனால் நியமங்கள் உண்டு. அதனால் ஆழ்வார்கள்லாம் எங்கேயுமே நாமத்தை தான் காட்டி கொடுக்குறா. இது எல்லாருக்கும் சுலபம், சர்வ சுலபம். இது வந்து பிராமணனா க்ஷத்ரியனா வைசியனா சூத்ரனா சண்டாளனா இதுலேயே வந்து பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா வானப்பிரஸ்தனா சன்னியாசியா இல்லை நம்ம மதத்தை சேர்ந்தவனா வெளி மதத்தை சேர்ந்தவனான்ற எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. நாமத்தை சொல்கிறது மந்திரத்தை சொல்கிறதுக்கு தான் இத்தனை பாகுபாடுகள் உண்டு. ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்த்து இது சரியா சரி இல்லையான்லாம் பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். அதனால் ஆழ்வார்கள்லாம் எங்கேயுமே நாமத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா மந்திரத்தை சொன்னால் அதனால் வர பலனை காட்டும் நாமத்தில் இன்னும் உயர்ந்த பலன் கிடைக்கிறது. ஏன்னா மந்திரத்தை கொஞ்சம் தப்பாக உச்சரிச்சு விட்டா பூதம் பிரேதம் பிசாசெல்லாம் வந்து நிற்கும் எதிர்க்க. ஏன்னா ராமாயணத்திலேயே ராமபிரானுக்கு அஷ்டாட்சர மந்திரம் தான் உபதேசம். நமோ நாராயண மந்திரம் தான் வசிஷ்டர் உபதேசம் பண்ணிருக்கார். ராமர் காட்டில் உட்காந்து ஜபம் பண்ணுறார். ஒரு நாள் காலங்காலத்தால் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கச்சவே அவள்லாம் எப்படின்னா ஒரு 1008 ஒரு ஆவர்த்தி அதை முடித்த உடனே பட்டுன்னு கண்ணை திறந்து இப்படி பார்த்துக்கணும். திருப்பி கண்ணை மூடினார்னா திருப்பி ஒரு 1008 ஜபம் பண்ணுவார். காட்டில் வேறு ஜோலியும் கிடையாது. நகரத்தில் இருந்தாலாவது அயோத்தியில் இருந்தாலாவது எல்லாம் காட்டில் இருக்கச்சே ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறச்சே அவர் ஜபம் பண்ணியிருக்கார். திடீர்னு ஒரு 1008 முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க பூதம் மாதிரி ஏதோ நிற்கிறது. பயங்கரமாக இருக்குது. பார்த்தாலே பூதவத்து நிற்கிறது ஏதோ ஒன்று பெரிய ஆக்கிருத்தியோட. பார்த்தா கண்ணு ஒரு கண்ணு 2 கண்ணு 2 ஃபோக்கஸ் இல்லாமல் மாதிரி இருக்குது. அதுவும் இப்படி டைரெக்ஷனில் இருக்க மாதிரி விரூபாட்சின்னு சொல்கிறார், வர்ணிக்கிறார். இப்படி இருக்குது கண்ணு,
பார்த்தா கோர ரூபமாக இருக்குது. இதை பார்த்த உடனே ராமரே யோசிக்கிறார், என்னடா தப்பாக ஏதாவது ஜபம் பண்ணோமா, ஜபத்தை தப்பாக மாற்றி கீத்தி உச்சரித்தாதான் இந்த மாதிரி பூதம் பேய் பிசாசெல்லாம் நிற்குன்வா, நம்ம ஒழுங்காக தானே ஜபம் பண்ணோம், ஒழுங்காக தானே முறைப்படி ஆச்சாரியர் சொன்னபடி தானே ஜபம் பண்ணோம், இது என்ன நிற்கிறதே ஏதோ அப்படின்னு யார் அப்படின்னு விசாரித்தா அவன் சொல்கிறான், நான் தான் விஸ்ரவசு கோத்திரம், நாங்கள்லாம் எங்கள் அண்ணன் பேர் ராவணன்னு பேர், நான் தான் சூர்பனகன்னு கையை பிசைஞ்சுட்டு உங்களை கண்டா ஆசையாக இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு கேட்குறான். அவள் கிழவி, அவளுக்கு பேரம்பேத்தி கொள்ளு பேரம்பேத்திலாம் இருக்கா, இருந்தாலும் ராமருடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்தோன்னே அவளுக்கு ஆசை வந்துடுது. அவளுடைய நிஜமான ரூபம் எப்படி இருக்குடான்னா பூதம் பேய் பிசாசு மாதிரி இருக்குது. அப்போ மந்திரத்தை தப்பாக உச்சரித்தோம், கொஞ்சம் ஏற்ற இறக்க மாற்றி உச்சரிச்சுட்டோம்னா விபரீத பலன் உண்டு அப்படிங்கிறது ராமாயணத்தையும் காட்டப்படுறதா இருக்கிறதுனால, அப்போ நம்ம மந்திரம்னு சொல்லிட்டோமானா எல்லாரும் உபதேசம் வாங்கிக்கணும், அதுக்கு நியமத்தோடலாம் ஜபம் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் நாமத்துக்கு நீ உபதேசம் வாங்கின்னு சொல்லு, உபதேசம் குருட்டேருந்து வாங்கிக்காத சொல்லு, எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேன்னுட்டார் ஆழ்வார். எப்படி நீ சொன்னாலும், ஏன்னா மராமரான்னு சொன்னால் ஒரு வேடுவன், அவன் ராமராமான்னு சொல்ல வரல, மராமரா தான் சொன்னான். கடைசியில் கிராதோ பூன் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஷ்ணுதா அப்படின்னு ஸ்காந்த புராணம் சொல்கிறது, ஒரு வேடுவன் மராமரான்னு சொல்லி பெரிய வால்மீகி முனிவராயிட்டான் அப்படிங்கிறார். ஏன் நான் சொல்ல வேண்டிய முறையில் கூட சொல்ல வேணாம், ராமான்னு சொல்ல வராட்டாலும் பரவாயில்ல. நம்ம சின்ன குழந்தைகள்லாம் நம்ம ஆற்றுலெல்லாம் அதுக்கெல்லாம் நாராயணா சொல்லு அப்படின்னா ராநாயணா அப்படின்னும். ஏய் ராநாயணா இல்லைடா, நாராயணா சொல்லு ராநாயணா அப்படின்னும். நீ ராநாயணா சொன்னாலும் நாராயணா சொன்னாலும் உனக்கு கிடைக்க போகிற பலன் ஒன்று தான். ராமராமான்னு சொன்னாலும் மராமரான்னு சொன்னாலும் கிடைக்க போகிற பலன் ஒன்று தான். ஏண்டானா அது பகவானுடைய நாமம். தலைகீழே சொன்ன என்ன, மழலையாக சொன்ன என்ன, எங்கன்னே சொல்லினும் எப்படி சொன்னாலும் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபின்னு பாகவத புராணம்னு சொல்கிறது தப்பு தருமா. நம்ம உச்சரித்து படித்தாலும் பகவத் விஷயமாக இருக்கிறதுனால பூர்ண பலன் தரும். ஆனால் மந்திரங்கள்லாம் அப்படி இல்லை, வேதமோ மந்திரமோலாம் எல்லாரும் அதில் தான் உச்சரிக்கக்கூடாது. நியமத்தோட பூணல் போட்ட பிராமணன் ஒரு குருகுலத்தில் போய் வாத்தியார்கிட்ட 10 வருஷம் படித்து அது உள்ளபடி தெரிஞ்சுண்டு முறைப்படி ஏற்ற இறக்கத்தோட சுத்தியோட ஸ்வரத்தோட ஒழுங்காக சேவிக்கணும்னு இருக்குது. அதனால தான் எல்லாரும் வேத மந்திரம் சொல்லாத விபரீத பலன் கிடைக்கும். தப்பாக உச்சரித்தா பிரம்மராட்சசா அடுத்த பிறவி கிடைக்கும் நமக்கே. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் விளையாட்டில் மந்திரங்கள்லாம். அதனால தான் ஆழ்வார்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்குறா. சாஸ்திரங்களில் வேதம் ரிஷிகள் காமிச்ச தர்மசாஸ்திரங்கள் எதில் எடுத்தாலும் நாமத்தை நமக்கு சொல்கிறது ரொம்ப சுலபம். யார் வேணால் சொல்லிவிட்டு வைகுண்டமே போயிடலாம், வேண்டிய எல்லா பலனும் கிடைக்கக்கூடியது அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் இப்போ இதுலேயே சொல்ல போகிறார். இந்த பதிகத்திலேயே குலம் தரும் செல்வம் தந்திடும்னு சொல்ல போகிறார். அதில் இந்த பதிகம் பூரா எடுக்கச்சவே பகவான் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டான் தானே ஆச்சாரியராக இருந்து. ஆனால் அந்த மந்திரத்தை நான் கண்டுகொண்டேன்னு சொல்லிச்சேன், மந்திரத்தை கண்டுகொண்டேன்னு சொல்ல, நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த மந்திரத்தில் ஓம்னு சொல்கிறது அது தனி மந்திரம், ஓம்ன்றதே ஒரு தனி மந்திரம். அது விட்டுருங்கோ. நமோ நாராயண ஆய அப்படின்னு 3ஆக பிரிகிறது இல்லையா. இந்த நமோ ஆய இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டால் நடுவில் நிற்கிறது நாராயண தான். வெறுமனே நமோன்னு சொன்னாலும் அர்த்தம் ஒன்றுமே வராது, ஆயன்னு சொன்னாலும் அர்த்தம் வராது. நான் நாராயணாங்கிற சொல்ல வச்சுட்டு தான் நான் நாராயணனுக்கே உரியவன் அப்படின்ற இந்த ஆயங்கிற பதத்தினால சதுர்த்தி விபக்தி ஆகிய 4ஆம் வேற்றுமை உருவு அப்படின்னு தமிழில் சொல்கிறா இல்லையா. ஆய நாராயணனுக்கு உரியவன். அப்போ இந்த ஆய யாரோட சேரணும்னா நாராயணான்ற சப்தத்தோடு சேர்ந்தாதான் அவனுக்குரியவன் ஆகிடும். நமோன்னு சொன்னாலும் நான் எனக்குரியவன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் எனக்குரியவன் இல்லன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நமோன்னு வெறும்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த நமகா யாரை குறிச்சிடானா, இந்த நமஸ்காரம்ன்றது யாரை குறிச்சுன்னா நாராயணனை குறிச்சு. அவனுக்குரியவன் சொல்கிற ஆயவும் யாரை குறிச்சுன்னா நாராயணனுக்கு. இப்போ கேசவா என்னமஹா, நாராயணா என்னமஹா, மாதவா என்னமஹா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த நமகான்ற பதத்தினால மட்டும் அர்த்தம் வராது. கேசவா நாராயணா சொன்னாதான் யாருக்கு உரியவன் கேள்வி வந்துடும். வெறும் உரியவன் சொன்னான். அப்போது அது சப்தம் தான் முக்கியம், நாராயணான்ற சொல்லு தான் முக்கியம். கேசவா, மாதவா, நாராயணா, வாசுதேவா அந்த சொல்லு நாமம் தான் முக்கியமாக்கிறதுனால ஆழ்வார் பார்த்தார், ஓமும் விட்டுரு அது மந்திரம், நமோ ஆய ரெண்டுத்தை வச்சுட்டு ஒரு நாராயணா சொன்னாலே போகிறோம், எல்லா பலனையும் கேட்டது அத்தனை பலனும் கிடைக்கும். இருக்கிறது விஷ்ணு சகஸ்நாமத்தை எடுத்தால் சகஸ்நாம ஸ்தோத்திரம் சின்னது, ஆனால் பலஸ்ருத்தின்னு ஆரம்பிக்கும். இது தம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனா, அதுதான் பெருசாக போகும். அவ்வளோ பலன்கள் நாமத்துக்கு சொன்ன பலன் வேறு எதுக்குமே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த நாராயணா என்னும் நாமன்றதையே சொல்லிட்டு வரார். அதில் முதல் பாசுரம், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி
ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதில் முன்னாடி தான் எப்படிலாம் இருந்தேன்னு சொல்லி புலம்புறார். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் கையில் கிடச்சா விட்டு இதை இழந்துட்டேனே, இத்தனை வருஷமாக போயிட்டு, இத்தனை 25-30 வயசு ஆயிடுத்து இப்போ திருமங்கேழ்வர், இவ்வளவு நாள் நான் இழந்துட்டேனே. உலக விஷயத்திலேயே ஈடுபட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நிறைய விதவிதமாக சாப்பிட்ணும், விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், விதவிதமாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ராஜாவாக இருந்ததுனால இப்படிலாம் நான் இருந்து பொழுதை போக்கிட்டேனே. ஐயோ, இனிமேல் எத்தனை நாள் ஆயுசு இருக்குமோ தெரியாது. இப்போ கிடச்சிருக்கேன். அவர் சொல்கிறது 25 வயசுக்கு, நம்மலாம் 70 வயசு ஆகி கூட இத்தனை வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு எப்போ வேணால் உயிர் போகலான்னு கண்கெட்டா விட்டு சூரிய நமஸ்காரம் மாதிரி அப்போ கூட தோணலை. என்னடான்னா இன்னும் இருக்க போகிறோம் பார்த்துக்கலான்னு. எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு என்ன கேரண்டியாக கொடுத்துருக்காரு. ஒரு ஃபோன் வாங்கினா கேரண்டி உண்டு, இல்லை ஒரு கார் வாங்கினா வாரண்ட்டி உண்டுன்றா. எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் எதை வாங்கினாலும் கேரண்டி வாரண்ட்டி உண்டு. ஒரே ஒன்றுத்துக்கு தான் வாங்கிட்டு வந்த ஒரே பொருளுக்கு தான் கேரண்டி இல்லை வாரண்ட்டி இல்லை, இந்த சரீரத்துக்கு தான். இந்த சரீரத்துக்கு எந்த ஜீவனுக்கும் கேரண்டி கொடுக்கறது இல்லை, வாரண்ட்டி கொடுக்கறதில்ல. அது கர்மாவை பொறுத்துன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுறாரு. யமனும் கொடுக்கல, பெருமாளும் கொடுக்கல. அதனால இது எப்போ வேணால் சாஞ்சிரும். அப்படி இருக்கச்ச இழந்த நாளுக்கு கூப்பாடு போடுவார்களே அப்படின்னு ஆழ்வார்களை பற்றி சொல்லுவா. இழந்துட்டேனேன்னு சொல்லி கதறார். அதில் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால்னு ஆத்மாவை வாட விட்டுட்டு சரீரத்தில் நல்லா சாப்பிட்டு கொழுத்து கிடக்கிறேன், ஆத்மாவை இலைக்கடிச்சு விட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார். ஆரம்பத்திலேயே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் சொல்லிட்டே வச்சவே கடைசியில் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன். இப்போ நம்ம எடுத்துட்டு ஒன்லி நாம மகிமையை தானே சொல்ல போகிறோம், பூர வியாக்கியானம் இல்லையே. அதில் நாம மகிமையை சொல்லி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம். இந்த சரணாகதியாக இருக்கட்டும், நாம சங்கீர்த்தனமாக இருக்கட்டும், யார் யார் எப்படி இருக்கோமோ அப்படியே சரணாகதி பண்ணலாம், எப்படி இருக்குமோ அப்படியே நாமம் சொல்லலாம். யோக்கியதை இருந்தால் யோக்கியதையோடு சொல்லு, யோக்கியதை இல்லைன்னா அயோக்கியனாக இருந்தால் அயோக்கியனாகவே சொல்லு. இதுக்குன்னு யோக்கியதையை சம்பாதிச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் யார் வேணால் அதிகாரி அப்படிங்கிற இடத்துல சரணாகதி சொல்லச்சவும் அப்படி தான். நீ பகவானை சரணாகதி பண்ணோம், ஒரு ஆச்சாரியர் மூலமாக போய் சமாஷணம் பண்ணிக்கிறோம், சரணாகதி பண்ணுறோன்னா அதுக்கு நீ இருந்தபடியே அப்படின்ட்டா, இருந்தபடியே அமையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ யோக்கியதாக இருந்தாலும் யோக்கியதையோடு பண்ணு, அயோக்கியனாக இருந்தால் அயோக்கியனாகவே பண்ணு. திரௌபதி சரணாகதி பண்ணான்னு மகாபாரதம் சொல்கிறது. புடவையை பிடிச்சி உருவறான், அப்போ அவள் மாத விலக்காக இருக்கா. அந்த சமயத்திலையும் சரணாகதி பண்ணால் பலிச்சுடுத்து. ஏண்டானா அவள் பண்ணது அந்த ஆபத்து சமயம் அப்போ அவளுக்கு. அதனால் அவள் கதறினா, இருந்த இடத்துலேருந்தே கதறினா. ஆனால் பகவான் அளவு கடந்த புடவையை கொடுத்து காப்பாற்றினா இல்லையா. அவள் இருந்த இடத்துலேருந்தே சரணாகதி பண்ணலாம், இருந்தபடியே. அவள் பகிஷ்டியாக இருக்கா, ஆற்றுக்கு ஆகாத இருக்கா, விளக்காக இருக்கா. அப்போ கூட சரணாகதி பண்ணால் கோவிந்தான்னு கத்தினா காப்பாற்றிட்டான் பகவான். அதே மாதிரி அர்ஜுனன் பண்ண சரணாகதி, அர்ஜுனன் சரணாகதி அப்படின்னோ இல்லை, சரணாகதியை பற்றி தான் நான் பகவத்கீதை கடைசி ஸ்லோகத்தை சரம ஸ்லோகத்தை கேட்கச்சே. அப்போ போயிட்டு கிருஷ்ணாஷ்னா இரு, நான் யுத்த பூமிக்கு வந்திருக்கேன், போய் கொஞ்சம் ஸ்நானம் பண்ணி மடியெல்லாம் உடுத்துட்டு திருமணம்லாம் எட்டுன்னு வந்துடுறேன், அப்புறமா நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லலையே. அவன் சரணாகதி அவனே பண்ணச்சவும் சரி, சரணாகதி அந்த ஸ்லோகத்தை கேட்கறதுக்கும் சரி, அவன் இருந்தபடியே இருக்கான். அதில் வேற குருநாதர் ஆச்சாரியர் மேலே உட்காரணும், சிஷ்யன் கீழே உட்காந்து தான் கேட்கணும். இங்கே கிரமமே மாறி போச்சு. குருவாக இருக்கிற பார்த்த சாரதி கீழேருந்தே இப்படி உபதேசம் பண்ணியிருக்கார். சிஷ்யனாக இருந்து கேட்குற அர்ஜுனன் மேலே உட்காந்துருக்கான், தேரில் உட்காந்து கேட்குறான். லட்சணம் நன்னா இருக்கே குரு சிஷ்ய பாவம். இப்படி விபரீதமாக உட்காந்துருக்கா. இருந்தும் பகவான் உபதேசம் பண்ணானா. அவன் குளிக்கவும் இல்லை, காலத்தால் குளிச்சுட்டு வந்திருப்பான், அனுஷ்டானம்லாம் இருந்தாலும் போர்க்களம் எங்கே பார்த்தாலும் அந்த குதிரைகளும் யானைகளும் தேர்களும் போக அதனுடைய புழுதியெல்லாம் தள்ள விழ. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் சரணாகதி கேட்குறான். அவனும் சரணாகதி பண்ணுறான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சரணாகதியும் பண்ணுறான். பகவான் சரணாகதி மந்திரத்தை உபதேசமும் பண்ணுறான் சரமஸ்லோகத்தை. விபீஷ்ண இது நம்ம பார்த்தோம், அதாவது அர்ஜுனன், அங்கே திரௌபதி, இங்கே அர்ஜுனன், இங்கே விபீஷ்ண ஆழ்வான் சரணாகதி பண்ணுறார் ராமாவதாரத்தில். பாதி சபையில், அது ராட்சசம், பாதி சபையில் துவாம் து திக் குல பாம்சனஹா அப்படின்னு காலால் எட்டி உதச்சான் ராவனை. என் உப்பத்தின்னு விட்டு ராமர்னு ராமரை பற்றியே புகழ்ந்து பேசுறியே, நீ இந்த குலத்தில் பிறக்க வேண்டியாதவன், நீ ராட்சச குலத்துக்கே லாயக்கு இல்லாதவன், நீ இந்த குலத்துக்கு குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே ஓடுறா பயிலன்னு காலால் எட்டி உதச்சான். அப்படியே எழுந்தான், ஆகாசமாக இருக்க அப்படியே கிளம்பி வந்தான். ராமர் இக்கரையில் இருக்கார், நம்ம தமிழ்நாட்டினுடைய பார்டர், தமிழ் தேசத்தினுடைய பார்டர், சமுத்திர கரையில் இருக்கார் சேதுவில். அங்கேருந்து ஆகாசஸ்னா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சரணாகதி பண்ணான்.
உடனே பகவான் அபயம் கொடுத்தான். அவன் அங்கேயே சமுத்திரம் தானே, அங்கேயே தானே சமுத்திரம் இருக்குது, அதில் ஒரு முக்கு போட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான். நான் ஒன்றும் இல்லை, அப்படியே சபையில் இருந்த வண்ணமாக வந்து சரணாகதி பண்ணால் அவனுக்கு உடனே பகவான் அபயம் கொடுத்தான்றதுனால இது பண்ணுறது யார், எதுக்காக பண்ணுறோம், என்ன பலனை உத்தேசித்து பண்ணுறோம், எதை பற்றியும் பார்க்க வேண்டாம், தைரியமாக வந்து சரணாகதி பண்ணலாம். அதே மாதிரி நாமம் சொல்கிறதுக்கும் தைரியமாக யார் வேணால் எப்போ வேணால் எங்கே வேணால் எப்படி வேணால் நாமம் சொல்லலாம். அப்படிங்கிறதுனால அந்த சரணாகதியை முதல்ல சொல்கிறார். இதே ராமரே சரணாகதி பண்ணார். ஏன்னா இந்த விபீஷ்ணாழ்வானே சொன்னால் இந்த கடலை கடந்து எப்படி போகிறதுன்னு தெரியலேன்னு ராமர் கேட்டார். இத்தனை பேர் வெள்ளமான வானராளோட. அது சொன்னால் சமுதிரோ ராஜா ராகம் சரணங்கதா. ராமர் வந்து இப்போ இந்த சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணால் காரியம் பலிக்கும் அப்படின்னு இவன் சரணாகதி பண்ணால் ராமர்கிட்ட காரியம் பலிச்சு கொடுத்து பகவான் அபயம் கொடுத்தார். அதை மாதிரி ராமர் இப்போ போய் இந்த சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணால் பலிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சரணாகதி பலிக்கும்னு சொல்லிட்டான். சரி, விபீஷணன் சொன்னானேன்னு பெருமாளும் தர்பசயனத்தில் போய் படுத்துனுட்டார். சார் 3 நாள் படுத்துட்டுருக்கார் சரணம்னு. ஆனால் வரவே இல்லை அந்த தெய்வம். ஏன் வரலன்னா, வந்துடுத்துன்னா ராமர் என்னமோ பக்தன் மாதிரியும் அவன் என்னமோ கடவுள் மாதிரி ஆகிடும், பகவான் மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனாலேயே சமுத்திரராஜன் வரல. சாட்சாத் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவர் போய் நம்மளை போய் சரணாகதி பண்ணுறதாவது நம்ம எதிர்க்க போய் இப்போ நின்றோம்னா அப்போ அவன் என்னமோ பக்தன் நம்ம என்னமோ பகவான் ஆகிடும், எங்களை வரவே கூடாதுன்னு ஒளிஞ்சிருந்தார். 3 நாள் பொறுத்தார். 4வது நாள் கொண்டா என் கோதண்டத்தன்னர் வந்தது. கோபம் எடுத்து ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து கோபத்தோடு இன்றைக்கி சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன் பார், என்னென்ன கையால் ஆகாத பயன் நினச்சிவிட்டானா இந்த தெய்வங்கள்லாம், என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு ஆரம்பித்தார். அடுத்த நிமிஷம் சரணம்னு அவன் ஓடி வந்தான். ஏன் நான் சரணாகதி பண்ணிச்சவே ஏன் வரல அப்படின்னு ராமர் கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஐயோ நீங்கள் போய் என்ன சரணாகதி பண்ணுறது, அது நாங்கள்லாம் தான் ஒன்றை சரணாகதி பண்ணணும், நீ பரமாத்மாவாக இருந்து நீ வந்து டேய் சமுத்திரராஜான்னு கூட்டிருந்தா ஓடி இருந்திருப்பேன் அப்போவே. இப்போ நீங்கள் சொல்லுங்க என்ன வேணால் நான் ஆக்ஞை பண்ணுங்கண்ணா. அப்போது ராமர் பண்ண சரணாகதிக்கும் விபீஷ்ணன் பண்ண சரணாகதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ராமர் சரணாகதி எப்படி பண்ணணுமோ முழுமையாக அந்த லட்சணத்தோடு பண்ணார். விபீஷ்ணன் பூர்ண லட்சணம்ன்றது ஒரு நியமம் இல்லாத வந்து பண்ணினான். அதாவது ஸ்நானம் கூட பண்ணல, ஆனால் வந்து சரணாகதியுடைய தத்துவம் பூர்ணமாக இருந்தாலும் ஸ்நானம் கூட பண்ணல, சாதாரண நியமம் கூட கிடையாது. அப்போது பலிக்கிறது எதுக்குடான்னா நியமத்துக்கு பலிக்காது, நியமத்தோடு இருந்தால் தான் பலிக்கணும் இல்லை, இருந்தபடியே சரணாகதி பண்ணால் விபீஷ்ணனுக்கு பலிச்சா மாதிரி பலிக்கும். அது மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவாளும் ஒரு கால் நான் நாமம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி தீர்த்தம் மாடி நெத்தியில் திருமணம்லாம் இட்டுண்டு மடியெல்லாம் உடுத்திண்டு உட்காந்து நாராயணன் சொன்னாலும் ஒன்றுமே இல்லாத ஆற்றுக்கே ஆகாத தீட்டு சமயத்தில் உட்காந்து நாராயணன் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் பலன் ஒன்று தான். இது ஒன்று தான். அது இருக்கிற தர்மத்திலேயே எந்த தர்மமும் இப்படி கிடையாது. கோதர்மஹா சர்வ தர்மானாம் பவத பரமோமதா அப்படிங்கிறதால எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்த தர்மம் சுலபம் எல்லாருக்கும் உரியது. அதுதான் இங்கே எடுத்து கொடுக்குறார் பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தில். அவன் பக்கல் நியதி கண்டிலோம், இவர் பக்கல்லே நியதி கண்டோம், இத்தால் சொல்லிட்டாயிற்று என்னென்றால் அனதிகாரியானவனுக்கு அதிகாரம் சம்பாதிக்க வேண்டாம். அதிகாரியாக இருந்தால் இருக்கிறபடியே சொல்லட்டும், அனதிகாரியாக இருந்தால் அதிகாரம் அதை யோக்கியதையை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அயோக்கியனாக இருந்தால் அயோக்கியனாகவே நாம சொல்லலாம் அப்படிங்கிறார். அதிகாரியானவனுக்கு அதிகாரம் சம்பாதிக்க வேண்டாம், நின்ற நிலை அதிகாரியாம் இத்தனை இருக்கிறபடியே சொல்கிறதே போரும் அப்படிங்கிறார் நாமத்தை. சர்வாதிகாரம் என்றபடி கிஞ்சபன் முச்சத்தே ஜந்துவு ஜன்ம சம்சார பந்தனாத்துன்னு விஷ்ணு சாஸ்திரம் ஆரம்பிக்கச்சே சொல்கிறார். அப்போ இது வந்து யார் வேணால் நாமத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் இதுக்கு அதிகாரி, எல்லாருமே யோக்கியதை உடையவாக தான் நாமத்துக்கு அப்படிங்கிறார். சர்வாதிகாரம் என்றபடி கண்டுகொண்டேன், நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன். நான்னா எப்பேற்பட்டவன்னா சுத்த அயோக்கியன், யோக்கியதை இல்லாதவன். அயோக்கியன்னா கெட்ட குணமுடையவன் அர்த்தம் இல்லை. இந்த நாமம் சொல்கிறதுக்கோ பகவான் அடையிறதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தவங்க. அப்படிப்பட்ட நான் கண்டுகொண்டேன்னா இந்த நாமம் வந்து புதுசாக நமக்கு தெரியப்படுத்துறது இல்லையா. ஏற்கனவே நமக்கு ஒரு சொத்து இருந்தது, ஒரு நகை இருந்தது, தொலைச்சிவிட்டோம். ஐயோ தொலைச்சிட்டேனே, எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நம்ம பார்த்துலேயே எங்கேயோ மூலையில் கலந்துருக்கோம், எங்கேயோ போட்டிருப்போம், மறந்து போய் காணமேன்னு தேடிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாள் கழிச்சு எதையோ எடுக்க போனால் பட்டுன்னு பார்த்தா அந்த நகை கிடச்சிட்டுனா கண்டுகொண்டேன் அப்படின்வா இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறேன். அவள் இழந்தது தன்னுடைய சொந்த சொத்து இழந்துட்டு திருப்பி கிடச்சா எப்படி கண்டுகொண்டேன்னு சொல்லுவாளோ அது மாதிரி இந்த நாராயண நாமமோ நாராயணனான பகவானோ ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய சொத்து தான் நமக்கு. ஆனால் நம்ம இத்தனை நாள் அதை கவனிக்காத இருந்துட்டோம், எங்கே போச்சுன்னு தெரியாது, கெட்டு போக வச்சுட்டு தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ திருப்பி கிடச்சிருத்து யார் மூலமாகவோ தெரிஞ்சுதுன்னா அப்பா கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்கிறது போலையாம். ஏன்னா நாமன்றதோ நாராயணன்றதோ ரெண்டுமே புதுசு கிடையாது ஜீவனுக்கு. ஒளியே தானே இருக்கார் பெருமாள்,
நம்ம தானே அந்த பெருமாளை கவனிக்காத போயிட்டுருக்கோம். அதனால் சொல்கிறார், நான் கண்டுகொண்டேன் அப்படின்னுச்சவே தனம் இழந்தவனுக்கு தனலாபம் போலே இருக்கையாலும், தனத்தை இழந்தவனுக்கு திருப்பி தனம் கிடைச்சா எப்படியோ அது மாதிரி கண்டுகொண்டேன்றார். மேலும் தாயப்பிராப்தமாக இருக்கையாலும், இது பரம்பரை சொத்து. இது தாயமுறை அப்படின்னு சொன்னால் பரம்பரை சொத்து. எங்கள் அப்பன் சொத்து, பாட்டன் சொத்து, முப்பாட்டன் சொத்துன்னு அந்த பரம்பரை சொத்து நமக்கு எப்படியோ அதை மாதிரி இந்த நாராயண நாமம் எந்தை தந்தை தந்தைதன் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்சி செய்கின்றோம். இதுதானே நம்ம பாரத தேசத்தில் பிறந்த அத்தனை ஹிந்துக்களுக்கும் பாக்கியம். ஏன்னா நீ எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், உங்கள் அப்பனோ நீயை கூட நாஸ்திகனாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பாட்டன் முப்பாட்டெல்லாம் பரம கிருஷ்ண பக்தனாவோ, ராம பக்தனாவோ, திருப்பதி பெருமாள்கிட்ட பக்தி பண்ணுறவனாவோ, திருவல்லிக்கேணி பெருமாள்கிட்ட பக்தியோ, இல்லை காஞ்சிபுரம் வரதராஜன்கிட்ட பக்தியோன்னு பக்தி பண்ணவாள தான் இருந்திருப்பா. நீ விட்டுருக்கலாம். அப்போ இது பரம்பரையில் வந்த சொத்து தான் ஒவ்வொருத்தருக்குமே. அதனால சொல்கிறார், இது தாயமுறை அப்படிங்கிறார். நான் கண்டு கொண்டேன் கெடுத்தவன் தானே கண்டார் போலே இருக்கை எவன் தொலைச்சானோ அவனே திருப்பி கிடச்சிருத்துனா அவனுக்கு எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருக்கும் இந்த நாமம் அப்படிங்கிறார். நாராயணா பிரணவமாதல் நமஸ்ஸாதல் சதுர்த்தியாதல் கூட்டாமையாலே திருவடையாட்டத்திலே எழிய அமையும் பல பர்யந்தமாக சாங்கமாகும் வேண்டாவென்கிறது. இங்கே நமோ விட்டுட்டார், ஆய விட்டுட்டார், முன்னாடி சொல்லக்கூடியதான ஓம் சொல்ல எதுவுமே விட்டுட்டாரேன்னா அதெல்லாம் இல்லாத ஒரு நாராயணா சொன்னாலே வேண்டிய பலன் கிடைச்சிரும். சாங்கமாக அங்கத்தோடு தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். என்னும் நாமம் என்னும் என்கிறது பலகால் ஆதரித்து சொல்லுகிற அனன்யபரமான நாராயணானுவாக பிரசித்தி. என்னும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே வேதத்திலலாம் சொன்னது தான், நானாக ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்ல உங்கள்கிட்ட. வேதத்தில் நாராயணானுபாகத்தில் எடுத்தால் நாராயண உபனிஷத் போன்றவையெல்லாம் எடுத்தால் நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரஹா நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹான்னு அங்கே வேதத்தையே நாராயண நாராயண நாராயணனே சப்தம் வந்துகிட்டே இருக்கே தவிர வேதத்தில் ஓம்னு சொல்லலை, நமவும் சொல்ல, ஆயவும் சொல்ல, வெறும் நாராயண நாராயணனே வேதம் சொல்லிட்டு போகிறது. அதில் அங்கே பிரசித்தமாக இருந்தாலும் என்னும் ஏற்கனவே வேதத்தில் சொன்ன அதே நாமத்தை தான் நானும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்னும் நாமம் அப்படின்னு நாமம் என்கையாலே இருந்தபடியே உத்தேசம். நாமம்னு சொல்லிட்டா மந்திரம்னா தான் பயப்படணும். நாமம்னு சொல்லிட்டா இருந்தபடியே தீட்டு இருந்தால் கூட நீ சொல்லிட்டு இருக்கலான்னு அர்த்தம். சில பேர் படுத்துட்டே சொல்லுவா, சில பேர் ஊஞ்சலாடிண்டே நாமம் சொல்லிட்டு இருப்பா. இன்னும் கேட்டால் சில பேர் இருக்கா டிவி பார்த்துட்டே உட்காந்து நாமம் சொல்லிட்டு இருப்பா. வாயில் நாராயணான்னு ஓடிட்டு இருக்கும், காதாலே அதையும் கேட்டுட்டுப்பா, ஏதோ பார்த்துட்டுப்பா, நாராயண நாராயணன்ட்டுப்பா. அப்படி இருந்தால் கூட ஆனால் அது என்ன பண்ணும் தெரியுமோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்க்கறதுல இருக்கிற ருச்சியை கட் பண்ணிட்டே வந்துடும். அப்புறம் பார்க்க புத்தி போகிறாது. ஏன்னா இது ரொம்ப ரசமாக இருக்குன்றது ஒன்று, அந்த ரசம்லாம் விரசமாக போயிடும். என்னடா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் உபரித்தியை உண்டாக்கிடும். போருமே 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 இதெல்லாம் போருமே, நாராயணா போய் சொல்லுவோமே, ஜபத்தை பண்ணுவோமே அப்படின்ற புத்தியை உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால இருந்தபடியே உத்தேசம். இச்சை பிறந்த போதே காலம் சொல்லுவோம் என்றவன் அதிகாரி என்கிறது. எப்போ உனக்கு அதில் ஆசை வந்துடுத்தோ அப்போவே நீ சொல்லலாம். ஆசை, அதனால் போதிவீர் போதிமினோ நேரிழையின்னு ஆண்டாள் எடுக்கச்சே சொல்கிறான். போதிவீர் போதிமினோன்னா கிருஷ்ணன் அடையணும்னு ஆசை இருக்கிறவ அத்தனை பேர் வாருங்கோன்னா. அப்போ ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூடும் என்று பேசி வரம்பெருத்தார் பின்னு மணவாள மாமனிகளும் சொல்கிறார். ஆசைப்பட்டால் போகும், மற்றதுக்கெல்லாம் உழைக்கணும். ஆசைப்பட்டால் மட்டும் போகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸை பூரா நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஆசைப்பட்டால் எனக்கு ஃப்ளாட்ஸ் கிடச்சிடாது. அதுக்குரியதான ரூபாய் என்னவோ அதை கொடுத்து அப்புறமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம்லாம் பதிஞ்சு அதனுடைய பட்டாலாம் வாங்கி கையில் எல்லாத்தையும் தயாராக வச்சுட்டா தான் இது என் வீடுன்னு ஆகும். அதுக்கெல்லாம் உழைக்கணும், சம்பாதிச்சு வச்சுருக்கணும், எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பகவான் அடையிறதுக்கு ஆசைப்பட்டால் அது இறங்கி வரும், சொத்து இறங்கி வரும். நம்ம சொத்தை தேடின்னு போவோம்னா சொத்து நம்மளை தேடின்னு வரும். அதுதான் பகவானுடைய விஷயமா இருக்கிறதுனால அது ஆசை இருந்தால் போடும் அப்படிங்கிறார். இச்சை பிறந்த போதே காலம் சொல்லுவோம் என்றவன் அதிகாரி என்கிறது. திருமந்திரம் சொல்லும்போது பிரயத்தராய் கொண்டு சொல்ல வேணுமோ வேண்டாவோ என்று ஜீயர் பட்டரை கேட்க வேண்டா என்றருளி செய்தார். நஞ்சியர் என்ற ஆச்சாரியர் பராசர பட்டரான தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட கேள்வி கேட்டார். இதை சொல்கிறதுக்கு ஒரு நியமத்தோடு சொல்லணுமா, நாராயணநாமம் எப்படி வேணால் சொல்லலாமான்னு கேட்டார். அதுக்கு பராசர பட்டர்ன்ற ஆச்சாரியர் சொல்கிறார் பதிலுக்கு, வேண்டாம், ஒரு நியமம் வேண்டாம். ஏன்னா கங்கையில் ஸ்நானம் பண்ணோன்னு ஒருத்தன் போகிறான். கங்கையில் ஸ்நானம் பண்ணால் வெளியும் சுத்தமாகிடும், உள்ள பாபங்களும் பொசுங்கி போய் உள்ளும் சுத்தமாகிடும். அப்படி இருக்கிற கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ண போகிறவன் நம்ம கொஞ்சம் உடம்பெல்லாம் வேர்த்து ராத்திரியெல்லாம் ட்ரெயினில் வந்தோம், அதில் வந்தோம், கசகசான்ட்டு காசி வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ போய் அப்படியே போய் ஸ்நானம் பண்ணாக்கா அதெல்லாம் தப்பு, அபச்சாரம். நம்ம போய் ஒரு குட்டையிலையோ கணக்கையோ போய் குளிச்சுட்டு சோப்பு கூப்பு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறமா கங்கையில் நீராடணுன்ற அவசியம் இல்லை. கங்கையில் டைரெக்டாக போய் நீராடினா
உன் உடம்புல இருக்கிற அத்தனை அழுக்கும் போயிடும், மனசில் இருக்கிற அழுக்கும் போயிடும், பாவங்களும் போயிடும். அப்போ கங்கை நீராட போகிறவனுக்கு வேற ஒரு குட்டையில் போய் மூழ்கிட்டு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி நாராயண நாமம் சொல்கிறதுக்கு எந்த நியமமும் வேண்டாம். இருந்தபடியே நீ சொல்லு. அது உன் உள்ளேயும் சுத்தம் பண்ணும், வெளியிலையும் சுத்தம் பண்ணும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான்னு 2 தரம் சொல்கிற ஆண்டாள். தூயோமாய் தூயோமாய்ன்னு என்ன அர்த்தம்னா வெளி சுத்தம் உள் சுத்தம். சபாஹ்ய அந்தர சுச்சி, உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி சுத்தம் பண்ணிடும். அதில் கங்கை ஆட போமவனுக்கு நடுவிலே ஒரு உவர்குழியிலே மூழ்கி போக வேணுமோ, என் நன்மையெல்லாம் உண்டாக்க போகிறது, கீழே யோக்கியதை இத்தனையும் போக்க மாட்டாதோ என்று அடித்த உனக்கு மேலே மேலே எல்லா நன்மையும் பலன்களையும் கொடுக்கக்கூடிய இந்த நாராயணநாமம் கீழே உனக்கு இருக்கிற அயோக்கியதை தகுதி இல்லாதன்மையை அது போக்காதன்னு கண்டிப்பாக அதுவே போய்க்கிடும். எப்போ தெரியறதோ தெரிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் கோட்டை விட்டோம், சரி இனிமேவாது நான் கண்டு கொண்டேன். கேட்டதுலேருந்தாவது நாராயண நாமத்தை அகண்டமாக சொல்லிகிட்டே இரு. எப்பப்பெல்லாம் என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் சொல்லிகிட்டே இரு. மனசுக்குள்ளே அது பாட்டுக்கு ஓடட்டுமே. உனக்கு தெரியாத மூச்சு காற்று போயிட்டு வருது இல்லையா? நம்ம எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் எந்த சிந்தனையில் இருந்தாலும் அது பாட்டுக்கு சுவாசம் போயிட்டு வருது. அது மாதிரி நீ என்ன காரியம் பண்ணி எதை வேணால் சிந்தனை பண்ணி உள்ளுக்குள்ளே நாமம் ஓடிண்டே இருந்ததுன்னா நம்ம பாக்கியசாலி. அதுவும் அவனது இன்னொரு கிருப்பை இருந்தால் தான் வரும். அப்படிங்கிறதுனால பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் கூட ஒன்றே ஒன்று தான், பிரபோ என் வாழை எப்போ பாரு ஒரு நாமம் வந்துட்டே இருக்கட்டும், மூச்சு காற்று மாதிரி வந்துட்டு இருக்கட்டும். தூங்கச்சை கூட புரண்டு படுத்தா கூட நாராயணான்னு வரட்டும். சொப்பனம் கண்டா கூட பஜனை பண்ணுற மாதிரி நாராயணன் ஜபம் பண்ணுற மாதிரியோ பஜனை பண்ணுற மாதிரியோ சொப்பனம் வரட்டும் அப்படின்னு கேட்டுக்கணுமா பகவான்கிட்ட. கேட்டால் கொடுப்பான். ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படி தானே கிடைச்சிது. நாராயண நாமத்தை யார் வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறதான் முதல் பாசுரத்துக்கே வியாக்கியானம் கொடுக்குறார். மேலே ரெண்டாவது பாசுரம் அடுத்தது கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.